கார்த்திகை தீபம் சீரியலில் மே 10க்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். தீபா வந்து ஐஸ்வர்யா போட்ட மாத்திரையோட டேப்லெட் எடுத்துக்கிட்டு அந்த அட்டையை எடுத்துக்கிட்டு நேராக மீனாட்சியை பார்க்க போகிறாங்க. அப்போ மீனாட்சியை பார்த்து தீபா சொல்கிறாங்க, அக்கா நம்ம சந்தேகப்பட்டது உண்மையாக போய்த்து அந்த ஐஸ்வர்யா தான் இந்த டேப்லெட் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னது உண்மைதான்க்கா, இது வந்து நாள் தள்ளி போகிறதுக்கான மாத்திரை தான் அப்படின்னு சொன்னதில் அதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அப்போ மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் ஐஸ்வர்யா வந்து நம்ம எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா, நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா, இப்போ நமக்கு உண்மை தெரிஞ்சு போய்த்துல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. சரி மைதிலி, நம்மளெல்லாம் விட அருணுக்கும் நம்ம அபிராமி அத்தைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயம் என்னாகும், ஆனால் எல்லாருக்கிட்டையுமே மூடி மறைச்சிட்டார்ல. அப்போ மைதிலி என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாட்சியை பார்த்து அவள் யாருக்கு தாக்கா உண்மையாக இருந்திருக்கா, அவள் இது மாதிரி நிறையா தப்பு தண்டா பண்ணியிருக்கா, நம்ம யாருமே அதை கண்டுபிடிச்சதில்லை, இப்போ தானே நமக்கு உண்மை தெரியுது. அதெல்லாம் சரிக்கா, ஆனால் இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் அது உண்மையாக பையன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம உறுதியாக இதை வந்து நம்ம ஐஸ்வர்யாக்கா தான் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிங்கனக்கா அப்படின்னு தீபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி கிட்ட. அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஸ்வர்யா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனால் தான் உண்மையானு தெரியும், ஆனால் நம்ம கூப்பிட்டா அவள் கண்டிப்பாக வரமாட்டா, இதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணி தான் ஐஸ்வர்யா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். உடனே தீபா கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவகிட்ட கூட்டிகிட்டு போனால் அவள் எல்லா உண்மையுமே சொல்லிடுவா, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உடனே மைதிலி கேட்குறாங்க, சரி ஐஸ்வர்யா எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனாட்சி ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க மைதிலி கிட்டையும் தீபா கிட்டையும். உடனே அந்த ஐடியா வந்து தீபா கேட்டுட்டு, இது நல்ல ஐடியாக்கா, சரிக்கா நீங்கள் எங்கள் அக்கா கூட இருங்க, நான் போய்ட்டு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து நேராக ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. உடனே தீபா வந்து ஓடி போய்ட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யாக்கா அந்த மாதிரி மீனாட்சி அக்காவுக்கு வயிற்று வலி வந்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, வழக்கமாக நீங்கள் ஆட்டோவில் தானே கூட்டிகிட்டு போவீங்க, அதிலே கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் என்ன கூப்பிட்ற அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அது சரி தீபா, இன்றைக்கி என்ன புதுசாக காரில் போகணும்னு கூப்பிட்றீங்க, எப்பொழுதும் நீங்கள் ஆட்டோவில் தானே கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா காரில் போனால் சீக்கிரம் போயிடலாம், கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அக்காவுக்கு, அதனால தான். உடனே அதை பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அபிராமி வந்து, என்னது மீனாட்சிக்கு வயிற்று வலியா, மீனாட்சிக்கு என்னாச்சு அப்படின்னு தீபா பார்த்து அபிராமி கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க, இப்போ தான் மீனாட்சி அக்காவுக்கு வயிற்று வலி வந்துட்டு, அதனால தான் நான் ஐஸ்வர்யாவுக்கு அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி வந்து, ஐஸ்வர்யா நீ போய்ட்டு மீனாட்சி அழைச்சிக்கிட்டு நீ வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி வந்து அப்படி சொன்னதோட ஐஸ்வர்யாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே நிற்கிறாங்க. அபிராமி வந்து டைம் ஆச்சு, ஐஸ்வர்யா நீ முதல் கிளம்பு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் போகிறேன் நீனும் கன்சீவாக இருக்க பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அனுப்புகிறாங்க அபிராமி. அதுக்கப்புறமா கார் எடுத்துக்கிட்டு ஐஸ்வர்யா, அபிராமி, தீபா, மைதிலி, மீனாட்சி 4 பேருமே கிளம்புறாங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போன உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, நான் வந்து காரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தீபா வந்து, என்னது ஐஸ்வர்யாக்கு அப்படி பண்ணுறாங்களே, எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் உள்ள அழைச்சிட்டு போனதுன்னா அவங்கள செக் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே தீபா வந்து ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க, அக்கா நீங்களும் உள்ள வாங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், எனக்கு எங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்குது, மீனாட்சிக்கு தானே உடம்பு முடியலை, நீங்கள் வந்து அவளை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மைதிலி வந்து, நீங்கள் வந்து எங்களை விட ரொம்ப படித்தவங்க, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்து ஒரு வழியாக ஐஸ்வர்யாவோட மனசை பார்த்து ஐஸ்வர்யாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா உட்கார சொல்லிட்டு, நீங்கள் இங்கே உட்காந்துருங்க, நாங்கள் போய்ட்டு மீனாட்சி அக்கோட பேர் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா, மைதிலி, மீனாட்சி 3 பேருமே உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி வந்து அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட போய்ட்டு, மகேஸ்வரி நான் சொன்னல அந்த ஐஸ்வர்யா இவளை தான் நீ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மகேஸ்வரி சொல்கிறாங்க, அவங்க கர்ப்பமாக இல்லைன்னு பார்க்குறதுக்கு வந்து அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் தான் நீங்கள் எடுக்கணும். உடனே மைதிலி சொல்கிறாங்க, அவளை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு போதும் ஆகிட்டு, அவளுக்கு தெரியாமல் எப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, மீனாட்சி அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அழைச்சிட்டு போய்ட்டு நம்ம ஐஸ்வர்யா அக்காவுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க, இது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, மகேஸ்வரி நீ எனக்காக இந்த உதவி வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தீபாவும் மைதிலியும் சேர்ந்துக்கிட்டு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க. தீபா வந்து ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க. ஐஸ்வர்யா வந்து எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா மீனாட்சிக்கு வந்து ஊசி ஊற்றிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அதனால தான் உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னது எனக்கு இல்லாமல் மீனாட்சி வந்து நம்மளை இன்றைக்கி கூட்டுக்கிட்டு இருக்கா, என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்னு அவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க. உடனே மைதிலி வந்து மீனாட்சி கையை பிடிச்சி, ஐஸு என்ன இப்படி யோசிக்கிறீங்க, மீனாட்சிக்காக நீங்கள் இது கூட பண்ண மாட்டீங்களா, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மைதிலி போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து மீனாட்சியை பார்த்து, மீனாட்சிக்கா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, பிளட் டெஸ்ட்டுக்கும் எதுக்கு பயப்படுறீங்க, அதான் நான் இருக்கலாம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊசியெல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கு ஊசி போடுற மாதிரி இன்ஜெக்ஷனை கொண்டு போய்ட்டு ஐஸ்வர்யா கையில் போட்டு அந்த பிளட் எடுத்துறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கத்துறாங்க. அதுக்கு உடனே நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்குங்க கத்துறீங்க அப்படின்னு. சிஸ்டர் நீங்கள் என் கையில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்க அப்படின்னு. ஐயோ சாரிங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னோட ஃபீல்டுலேயே இதாங்க முதத்தோட நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அந்த நர்ஸு. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப கோவத்தோட, எனக்கு நேரமே சரியில்லை, அதனால தான் இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்து எப்படியோ நம்ம ஒரு வழியாக போட்ட பிளான் படி நம்ம ஐஸ்வர்யாவோட பிளட்டை வந்து எடுத்தாச்சு, இனிமேல் அதை டெஸ்ட் பண்ணி அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாட்சி கேட்குறாங்க அந்த நர்ஸுக்கிட்ட, ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இன்னும் 1 ஹவரில் ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி வந்து, மகேஸ்வரி இனிமேல் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது, எப்படியாவது 1 ஹவருக்குள்ளே ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துரு, அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த உண்மையை வந்து எங்களால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க 3 பேரும்.
தீபா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து மீனாட்சியும் மைதிலையும் அனுப்பி விட்டுட்டாக்கா நீங்கள் போங்க நான் இருந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட அனுப்புகிறாங்க. தீபா வந்து நேராக ஐஸ்வர்யா பார்த்து பேசுகிறாங்க. அக்கா டாக்டர் வரதுக்கு நேரமா நீங்கள் 3 பேரும் கிளம்புங்க, நான் வேணா மீனாட்சி அக்காவோட ரிப்போர்ட் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் சரி நாங்கள் 3 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த நர்ஸ் வந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து தீபா கையில் கொடுக்குறாங்க. தீபா வந்து கேட்குறாங்க ஐஸ்வர்யா அக்காவோட ரிப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு. சாரிங்க அவங்க வந்து கர்ப்பமாக இல்லை, கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட தீபாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. உடனே தீபா வந்து அந்த நர்ஸை பார்த்து கேட்குறாங்க, என்ன சிஸ்டர் உண்மையாகவே ஐஸ்வர்யாவுக்கு வந்து கர்ப்பமாக இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் 1க்கு 100 தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன், ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொன்னதோட தீபா வந்து செம்மையாக ஷாக்காகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐஸ்வர்யோட பிளட் ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு தீபா வந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மைதிலியும் மீனாட்சியும் தீபா எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தீபாவுக்கு ஃபோன் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், தீபா வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாளே, என்னாச்சு எப்படி இருக்கான்னு தெரியலையே, அவள் எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க வீட்டில். அதுக்கப்புறமா தீபா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. தீபா வந்ததோட மீனாட்சி கேட்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அக்கா எல்லாருமே ஐஸ்வர்யா ஏமாற்றிட்டா, ஐஸ்வர்யாக்கா வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு மைதிலியும் மீனாட்சியும் செம்மையாக ஷாக்காகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து இவ்வளோ நாளாக நம்ம எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காளா? அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைக்கா, அவங்க கர்ப்பமாக இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க, அதான் உண்மை. அவள் எதுக்காக தீபா அப்படி பண்ணுறா, கட்டின புருஷன் அத்தை அப்படின்னு எல்லாருமே அவள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா ஐஸ்வர்யா. உடனே மீனாட்சி கேட்குறாங்க, அத்தை பொய் சொன்னாலும் அத்தையோட டாக்டர் ஃப்ரெண்டு அவங்க எதுக்கு பொய் சொல்லணும் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு. உடனே அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்கள பிளாக்மெயில் பண்ணி ஏதாச்சும் பொய் சொல்ல வச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா அப்படி தான் ஏதாச்சும் அந்த ஐஸ்வர்யா பண்ணியிருக்கணும், அதனால தான் அவங்க அந்த டாக்டர் வந்து பொய் சொல்லியிருப்பாங்க. உடனே தீபா கேட்குறாங்க, இந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, தீபா நீ இந்த வீட்டோட மருமக தான், உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே இருக்குது, அதனால் ஐஸ்வர்யா மேட்டர் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறது தான் நல்லது, அதை மூடி மறைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. அதுக்கு தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் எல்லோரும் முன்னாடி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வேணால் ஐஸ்வர்யா அக்காவை கூப்பிட்டு தனியாக பேசி பார்க்கலாமா அப்படின்னு தீபா கேட்குறாங்க மீனாட்சி கிட்ட. அப்போ தான்க்கா ஐஸ்வர்யா எதுக்கு இப்படி சொன்னாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம் தீபா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம வேணால் ஐஸ்வர்யா கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி வந்து நீ போய்ட்டு ஐஸ்வர்யா கிட்ட பேசு, அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறத பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தீபா வந்து அனுப்புகிறாங்க. தீபா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்க்குறதுக்காக நேராக ஐஸ்வர்யா ரூம்குள்ளே போகிறாங்க. அதை வந்து ரியா பார்த்துட்றாங்க. ரியா பார்த்துட்டு இவ எதுக்கு ஐஸ்வர்யா ரூம்குள்ளே போகிறா, இவளுக்கும் ஐஸ்வர்யாவுக்கு தான் ஏற்கனவே ஆகாது, அப்போனா அந்த வீட்டில் வந்து என்னமோ நடக்குது, நம்ம எதுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ரியா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தீபா வந்து ஐஸ்வர்யா பார்த்து, ஐஸ்வர்யாக்கா நீங்கள் ஏன் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு தப்பையே மூடி மறைச்சிட்டீங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என்ன உளற என்கிட்ட அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பு பண்ணதுக்கு பெரிய ஆதாரமே இருக்குது, இந்தாங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வாங்கி பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து செம்மையாக ஷாக்காகிறாங்க. இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து ரியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. உடனே தீபா வந்து ரொம்பவே கோவப்பட்டு இல்லாத கிரப்பத்தை இருக்கிறதா சொல்லி எல்லாருமே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரியா வந்து செம்மையாக ஷாக்காயிடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கற்பம் இல்லையா அப்படின்னு ரியாவுக்கு உண்மை தெரிஞ்சு போய்த்து. உடனே ஐஸ்வர்யா வந்து நான் ஏமாத்துறது இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன போய் சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்த்து எதுக்கு என்ன பிளட் டெஸ்ட் எடுத்த அப்படின்னு தீபா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உங்கள் மேலே எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் உங்களை செக் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். ஸோ 3 பேர் சேர்ந்து கிரிமினலை பார்த்து நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதானே அக்கா, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க, ஆனால் நீங்கள் பண்ணினது தப்பு தானே அப்படின்னு தீபா கேட்குறாங்க. அக்கா அந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பதில், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இது பொய் ரிப்போர்ட், உங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய்த்து நீங்கள் வந்து பொய்யா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க எனக்கு சாதகமாக. உடனே தீபா வந்து இதை கேட்டுட்டு இது பொய் ரிப்போர்ட் இல்லை, இது உண்மையான ரிப்போர்ட் இல்லை, இது பொய் ரிப்போர்ட் தான், அத்தையோட ஃப்ரெண்டு டாக்டர் ஃப்ரெண்டு என்ன செக் பண்ணிவிட்டு நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து நான் கர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி, அப்போ அது பொய் தானே அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யாவும் தீபாவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக பார்த்தீங்கன்னா அபிராமி வந்துடுறாங்க. அதை வந்து ரியா பார்த்துட்டு செம்மையாக ஷாக்காகிறாங்க. உடனே ரியா நினைக்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற ஒரே எதிரி நமக்கு ஐஸ்வர்யா தான், ஐஸ்வர்யா வந்து அபிராமி கிட்ட போட்டு கொடுத்துட்டு எப்படியாவது ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு ஐஸ்வர்யா அனுப்பிட்டா நமக்கு எதிரி ஒளிஞ்சிருவா அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. கார்த்திக்கும் சவாலை தோற்று இந்த வீட்டை விட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் வச்சா தான் சட்டம் அப்படின்னு ரியா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரியா வந்து அபிராமியை பார்த்த, அத்தை நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்கன்னு தெரியும், ஆனால் ஐஸ்வர்யா ரூமில் வந்து ஐஸ்வர்யாவுக்கும் தீபாவுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி என்னென்னு பாருங்க அத்தை அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டதோட அபிராமி நேராக ஐஸ்வர்யா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஐஸ்வர்யா பார்த்து நீங்கள் கர்ப்பமாக இல்லை தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அபிராமி வந்து டக்குன்னு தீபாவை கூப்பிட்றாங்க, தீபா அப்படின்னு. உடனே அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து செம்மையாக ஷாக்காயிடுறாங்க. உடனே அபிராமி வந்து ஐஸ்வர்யா கர்ப்பமாக அப்படின்னு தீபா கிட்ட கேட்குறாங்க. தீபா வந்து ஆமாத்த ஐஸ்வர்யா அக்கா வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி வந்து செம்மையாக ஷாக்காயிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து இல்லத்தை தீபா வந்து போய் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே தீபா வந்து ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா உண்மையுமே அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செம்ம கோவத்தில் இருக்காங்க ஐஸ்வர்யா மேலே.